நான் நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். இப்படி ஈரான் மக்களை அமெரிக்கா ஏதாச்சும் தாக்குனா அமெரிக்காவோட நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இங்கே துபாயில் இங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த நிறுவனங்கள் மேலே நாங்கள் தாக்குதலுங்கிறது நடத்த போகிறோம் அப்படின்னு. ஆனால் சொல்லி வாய மூடல. நேற்று பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்காவோட நிறுவனமான அமேசான் நிறுவனம் இருக்குல்ல, இதெல்லாம் தெரிஞ்சது தான். இந்த நிறுவனத்துக்கு மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமேசானில் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறுவனங்கள் மேலே தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்களா, இதுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் ஈரான் நாட்டுக்குள்ள ஒரு பெரிய தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இருக்கார்ல, அவரும் நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பற்றி கடுமையான விமர்சனங்களை நிறைய வச்சுருக்காரு. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வருதுங்கிறது புரியும், சரிங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நான் நேற்று வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இப்படி நம்ம ஈரான் நாட்டு மக்களை அமெரிக்கா தாக்குதலுங்கிறது பண்ணாங்கன்னா, ஒருத்தங்களை சுயிரிழந்தாங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நிறுவனங்களை தாக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே நேற்று இங்கே அமெரிக்காவோட நிறுவனமான நம்ம அமேசான் எல்லாம் தெரிஞ்சது தான், அந்த நிறுவனம் மேலே ஒரு பெரிய தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க ஈரான் கவர்மெண்ட்லேருந்து. இது எங்கே நடந்திருக்குன்னா, தெஹ்ரான் இருக்குல்ல, அந்த நாட்டில் இருக்கிற தலைநகரமான தெஹ்ரான் நாட்டில் இருக்கிற தலைநகரத்தில் இருக்கிற நம்ம அமேசான் நிறுவனத்து மேலே தான் தாக்குதலுங்க நடத்தியிருக்காங்க. இங்கே அப்படி என்ன தான் இந்த அமேசானில் செயல்பாடு நடக்குதுன்னா, இந்த க்ளவுட் சென்டர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. இந்த க்ளவுட் சென்டர் மேலே தான் ஒரு பெரிய தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் அங்கே இப்போது க்ளவுடில் இதெல்லாம் சேமிச்சு வைப்பாங்களே, இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு நம்ம அமேசான் நிறுவனத்திலிருந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு அமெரிக்கா நிறுவனமான அரக்கிள் டேட்டா சென்டர், இது மேலேயும் நாங்கள் தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் அவங்க ஒரு செய்திங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. அது எங்கே, துபாயில் இருக்கிற அரக்கிள் டேட்டா சென்டர் மேலே. ஆனால் இதை துபாயில் இருக்கிற துபாய் அரசு பார்த்திங்கன்னா அதை மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தாக்குதலுங்கிறது இங்கே நடத்தப்படவில்லை. ஈரான் பார்த்திங்கன்னா ஊடகங்களில் அடிப்படையற்ற ஆதாரங்களற்ற இந்த செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாக்குதலுங்கிறது இந்த டேட்டா சென்டர் மேலே நடத்தப்படவில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈரான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இந்த அமெரிக்க நிறுவனம் மேலே இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டு இருந்தா அமெரிக்க நிறுவனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அமெரிக்கா கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களும் நம்ம ஈரான் நாட்டுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய பாலத்தை பார்த்திங்கன்னா அவங்க ஏவுகணை ஏவி அதை தகர்த்திருக்காங்க. இது எங்கே இருந்துன்னா, நம்ம ஈரானில் இருக்கிற இங்கே தெஹ்ரானுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கராச் அப்படின்ற நகரத்தை இணைக்கிற ஒரு பெரிய பாலமாக இந்த பாலம் இருந்திருக்கு. இந்த பாலத்தை B1 என்ற ஏவுகணையை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏவி இந்த பாலத்தை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அப்படி வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலம் பார்த்திங்கன்னா கடந்து போயிட்டே இருக்குது, நீங்கள் நாங்கள் சொல்கிற ஒப்பந்தங்களை நீங்கள் ஒப்புக்கொண்டே ஆகணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அங்கே இருந்த நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு தரமான பதிலடிங்கிறது கொடுத்துருக்காரு. இப்போது இந்த ஈரான் நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி இப்போது உள்நாட்டு கட்டமைப்புகளை இதை தாக்கிட்டு நீங்கள் எங்களை பயப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா ஈரான் ஒருபோதும் இதுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் 2 பேரும் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஈரான் கவர்மெண்ட் இது மட்டும் சொல்லாமல் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற அவிவ் என்ற நகரம் ஒன்று இருக்குது, அந்த நகரத்து மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அவங்களும் ஈரான் கவர்மெண்ட்டும் ஒரு ஏவுகணை ஏவி அந்த நகரம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த UAE நாடு இருக்குல்ல, அவங்களும் அவங்க நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நாட்டு மேலே நிறைய ட்ரோன்களாக இருக்கட்டும் இல்லை ஏவுகணைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம நாட்டு மேலே
உழுகிறதுக்கான நிறைய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு போய் பதுங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சொல்லாமல் நம்ம நாட்டை நோக்கி வந்த ஏவுகணைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரோனுங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, இது எல்லாம் பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்லீடிங் நியூஸ்லாம் வருது. அது யாரும் நம்ப வேண்டாம் இப்போதைக்கு. அப்படி நீங்கள் நம்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டோட நம்ம சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செய்தி ஊடகங்களில் வர செய்திகளாக இருக்கட்டும், அதை மட்டும் பார்த்து அதில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சுட்டு வீழ்த்தியிருந்தாங்களே இந்த ட்ரோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏவுகணைகளாக இருக்கட்டும், இதோட பாகங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுமக்களான நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாகங்களை தொடுறதோ இல்லை புகைப்படங்கள் எடுக்கிறதோ அதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னும் யூஏயில் இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா யூஏ அரசாங்கம் ஒரு அறிவிப்புங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாட்டுக்கு மேலே தாக்குதலுங்கிற நடத்திட்டு இருந்தா இந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறும். இப்போ மட்டும் ஏன்னா ஏறாமலாம் இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் நேற்று அமெரிக்கா பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. நாங்கள் உங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா எண்ணெய் வளங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு. அதுக்கு பதட்டமான சூழ்நிலை அங்கே நிலவேறிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது ஒரு 8% ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு பேரலோட கச்சா எண்ணெய் விலைங்கிறது பார்த்திங்கன்னா $109 அப்படின்னு இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இப்படியே இந்த தாக்குதலுங்கிறது மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தா ஒரு பேரலோட கச்சா எண்ணெய் விலைங்கிறது $120 தொடும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த எல்லா நாட்டு மேலேயும் இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களே. இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாக்குதலில் எல்லா இந்தியர்களும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த தாக்குதல் மூலயமா ஒரு 8 இந்தியர்கள் மட்டும்தான் இந்த தாக்குதலில் பலியாயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஹர்முஸ் கால்வாய். இப்போதைக்கு அந்த ஹர்முஸ் கால்வாயில் அமெரிக்கா நாடாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகளாக இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு தடைங்கிறது நம்ம ஈரான் கவர்மெண்ட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்களும் நாங்களும் எப்பவும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான், அதனால் இந்தியர் மக்கள் யாரும் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த ஹர்முஸ் கால்வாய்ங்கிறது ஓப்பன்லேயே இருக்கும் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் இந்த பிரச்சனைங்கிறது போயிட்டுருக்குல்ல, இந்த பிரச்சனையை போக்குற விதமாக நம்ம இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டன் நாடு அழைப்புங்கிறது விட்டுருக்காங்க. இந்த ஹர்முஸ் கால்வாயை திருப்பதை குறித்த இந்த சர்வதேச அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாம் கூடி பேசுகிறதுக்கான இப்போது ஒரு டைம்ங்கிறது வந்துருச்சு. இப்போ எல்லாம் கூடி பேசி இந்த ஹர்முஸ் கால்வாயை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறாங்க. அதுக்கும் இந்தியாவை பார்த்திங்கன்னா பிரிட்டன் அரசு இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் இந்த ஆலோசனைங்கிறது எப்படி நடக்க போகுதுன்னா நம்ம ஆன்லைனில் தான் நடக்க போகுது இந்த ஆலோசனைங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா நாட்டை பற்றியும் சீனா நாட்டை பற்றியும் ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு. அதில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்த அதிக சக்தி வாய்ந்த நாடான சீனாக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் அடிமை நாடாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் அதிபர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கணிக்க முடியாத இந்த அமெரிக்கா நாடாக இருக்கட்டும், இல்லை இந்த சீனா நாடாக இருக்கட்டும், இந்த சீனாவை பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்துறதுலே இருக்காங்க அந்த நாடாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அடிமைத்தனமாக இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மாற்றாக நம்ம சீனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தென்கொரியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், கன்னடா நாடாக இருக்கட்டும், இந்த நாடெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னும் கன்னடா அதிபர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்திங்கிறது சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பற்றியும் கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு. இந்த போர்னால் இப்போது நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போருங்கிறது போயிட்டுருக்குல்ல, இந்த போரால் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்னு அவருக்கே தெரியாமல் அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல,
இப்போ இதை ஓப்பன் பண்ணணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட்டோட சேர்ந்து தான் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை அதன் மூலியமாக தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வுங்கிறது காண முடியும். நம்ம போய் நம்ம இராணுவத்தை வச்சு அப்படி நம்ம இந்த ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் தான் போய் முடியும். நம்ம ஈரான் கவர்மெண்ட்டோட சேர்ந்து தான் இந்த ஹர்முஸ் கால்வாய்க்கான தீர்வை பேசி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் இந்த மாதிரி ஒரு செய்திங்கிறது சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, இந்த ஹர்முஸ் கால்வாயை பற்றி பேசுறதுக்கு நம்ம இந்தியாவை அழைச்சிருந்தாங்க அப்படின்னு. மொத்தம் இந்த பேச்சுவார்த்தையில் 35 நாடுகள் பார்த்தீங்கன்னா பங்கேற்க போகிறாங்க. அதில் ஒரு நாடாக தான் நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய்க்கான பிரச்சனையை பேசுறதுக்கான ஒரு நாடாக பங்கேற்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் லாஸ்ட் என்ட்ரியாக கொடுத்தான். நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் ஈரான் நடக்கிற போகிற பேச்சுவார்த்தையின் மூலயமா பேசி இதை நிறுத்தறதுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போருங்கிறது இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரான் நடக்கிற போருங்கிறது ஒரு முடியாமல் தொடர்ந்துட்டே இருக்குது. இதை முடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் முடிக்கிறதுக்கு இந்த ரஷ்யா பார்த்தீங்கன்னா துணை நிற்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 24 மணி நேரத்தில் இந்த போரில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த போரினை பற்றிய உங்கள் கருத்து இல்லை இன்னைக்கு நான் சொன்ன இந்த நியூஸினை பற்றிய உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்து அதை பற்றியும் ஏதாச்சும் உங்கள் கருத்துங்க இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லை இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கும் புதுசாக என்னென்ன அப்டேட்ஸில் நடந்துகிட்ருக்கோ அதை பற்றி நம்ம வீடியோங்கிறது நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத டெய்லியும் இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றின அப்டேட்ஸு நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? சரி, உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.